வந்தாச்சுங்க. நம்ம ரூம் எடுத்துட்டோம். பேக்கெல்லாம் ரூமில் வச்சாச்சுங்க. லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா பைன் ஃபாரஸ்ட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டும் போய்கிட்டு இருக்கோங்க. அதாவது ஷூட்டிங் ஸ்பாட் போகிற வழியில் தான் பைன் ஃபாரஸ்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். ஆல்ரெடி ஒரு டைம் போயிருக்கிறேன், அதனால் சொல்கிறேங்க. ஃப்ரெண்டு முன்னாடி போகிறாருங்க, அவர் தான் மேப் போட்டிருக்கிறாரு. செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க சண்டேன்றனால. அவனும் போக மாட்டேங்கிறான், நம்மளையும் போக விட மாட்டேங்கிறான். போகிற வழியில் வேறு பிளேஸ் இருந்தாலும் சுற்றி பார்க்கலாங்க. இவ்வளோ நேரம் லக்கேஜை தூக்கிட்டே சுற்ற வேண்டியதாக இருந்ததுங்க. இப்போ அது ஒரு ஃப்ரீயாக இருக்குது. லக்கேஜை ரூமில் விட்டாச்சுங்க. ஓய் மாடு, ஓய் ஷீட், திடீர்னு பிரேக் போடுறானுங்க. ஃப்ரெண்டு உரசிருப்பார் நேரம், டக்குன்னு பிரேக் போட்டாங்க. சண்டேனாலங்க கூட்டம், பெரிய கூட்டம் இல்லை, ஆனால் இதுவே இங்கே ஜாஸ்தி தாங்க. பஸ்ஸு எவ்வளோ பஸ்ஸு போகுது. பின்னாடியே போக வேண்டியதாக இருக்குங்க. வண்டியை உருட்டிட்டு தாங்க போகணும். ஏதாவது பஸ்ஸு வந்தாலே அது பின்னாடியே போக வேண்டியதாக இருக்குங்க. சைடு கொடுக்கவும் முடியலை, ஆப்போசிட்லேயும் வண்டி வருது. பீட்ரூட்டு கேரட்லாம் இருக்குங்க. கேரட்டு ஓகே, பீட்ரூட்டும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்கங்க. ஆஹா செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. எங்கேயோ போயிட்டு வராங்களே, இது என்னது, இது என்ன ஸ்பாட்டு? ஃபோட்டோஸ்காண்டி போகிறாங்க போல இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. ஐயோ குளிருதுங்க, ஜில்லுன்னு கையெல்லாம். பாருங்க எவ்வளோ வேனு வருது பாருங்க, வேனு காரு. சண்டேனாலே ஊட்டிக்கு வந்துடுறாங்க எல்லோரும். இந்த கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இந்த சரௌண்டிங்கில் உள்ள மேக்ஸிமம் எல்லாருமே பசங்க அப்படித்தான். ஃபேமிலி எப்படி இருந்தில்ல, பசங்க அப்படித்தாங்க. கிளம்பி அப்படியே லீவுனாலே போதும் கிளம்பிடுவாங்க. எட்ரா வண்டியை ஊட்டிக்கணும். செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. ஐயோப்பா, ஆனால் வெயிலும் இப்போ அடிக்குது, பயங்கர ஜில்லுன்னு இருக்குது. வெயில் அடிக்கும் போதே இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குண்ணா நைட்லாம். இங்கே பாருங்க, வாரே வா. அடா 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 எப்படி இருக்கு பாருங்க. பிளானே இல்லைங்க, அப்பப்போ ஸ்பாட்டில் பிளான் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ ரூம் வந்தோம், ரூமில் இருந்து மறுபடியும் எங்கே போகலான்னு பிளானு. இந்த 2 பிளேஸு மறுபடியும் அதை முடிச்சுட்டு அடுத்த பிளேஸுங்க. கூகுள் மேப் போட்டாலும் ஒரு சில டைமில் அது சொதப்பி விட்டுருதுங்க. எதையாவது ஒரு ரூட்டை காட்டி எங்கிட்டு போகிறோன்னே அதுக்கும் தெரியாமல் நமக்கும் தெரியாமல் மேலே ஏறணும் போல இருக்குங்க. ஆத்தாடி இங்கே பாருங்க, இந்த ரோடை மட்டும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஐயோ ஐயோ அங்கே பாருங்க மரத்தை, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுதுங்க. இப்போ தாங்க உண்மையான அந்த ஜில்னஸே தெரியுது. என்னங்க ஃப்ரெண்டு பின்னாடி வர, அவர் போட்டோம், நம்ம வாட்டுக்கு பேசிட்டு எங்கிட்டாவது போயிடுவோம். அவர்கிட்ட தான் மேப் இருக்குது, போட்டோம். இங்கே ஒரு ஸ்பாட் இருக்குது, பார்ப்போங்க.
அது உள்ள போல மேலே போகலாங்கண்ணா. சரி வாங்க அங்கே போவோம். மேலே அங்கே போயிட்டு இருந்தா மேலே இங்கே காடு மாதிரி இருக்குல்ல, அப்படியே போயிட்டு பாட்டு வரும். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? காட்டுக்குள்ளே போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில, போய் பார்ப்போம். இதெல்லாம் ஏன் எரிஞ்சதா? எரிஞ்ச மாதிரி இருக்குதா? எரிஞ்சிருக்கு போகணா தீயில. தீ வச்சு விட்ருக்குறானுங்க. இங்கே வந்து எவன் இந்த வேலையை பார்த்து விட்டான்னு தெரியலையே. தீயெல்லாம் வச்சு விட்டு போயிருக்கிறாங்க பாருங்க. எரிஞ்சிருக்கு. மேலே போகலாங்கண்ணா. காய்ஸ் நம்ம அந்த பிளேஸ்க்கு போவோம். அங்கே போயிட்டு பார்த்துட்டு சும்மா போவோங்க. பாருங்க காய்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு. ஐயோ செம்மையாக இருக்குண்ணா. எவ்வளோ பெருசு இந்த வேலி. அடடா வண்டியவா சொர்க்கம். இந்த வீட்டில எல்லாம் உள்ளவங்க ஐயோ இப்போ அடிக்கும்போது இங்கே பாருங்க, இவங்க தான் தீய வச்சு விட்ருக்கானுங்க. எவனோ வந்து சமைச்சிருக்கிறான். ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும்ல மேலே போக போக சொல்லுவாங்க. அங்கே பாருங்க, அதெல்லாம் இது முட்டைக்கோஸா காலிஃப்ளவரா? அடாடாடாடா. மனித உணர்வு கொள்ள, இது மனித காதல் அல்ல. எங்க கொண்டு போறீங்க? மூணாரையே தூக்கி சாப்பிட்டுருச்சு. ஃப்ரெண்டு அங்கே போயிட்டாருங்க. அங்கே நீ நல்லா இருக்கா? இந்த வரேன். இங்கேயும் ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்குது பாருங்க. உனா இதெல்லாம் மனுஷங்க போனது தானா இல்லை காட்டெருமை எதுவும் போய்? ஐயோ சமாச்சலன்னு இருக்கு. என்ன வாழ்க்கை. காய்ஸ் ட்ராவல் பண்ணுங்க. பைக் இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்லா இருக்குங்க, செம்மையாக இருக்கும். பாருங்க, நாங்கள் மாட்டுக்கு வந்தோம், பிடிச்ச இடத்துல நிப்பாட்டினோம். இது பெருசாக அப்படி ஒன்றும் இல்லைங்க இந்த இடம். சும்மா வியூ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தான் வந்தது மேலே. இங்கே பாருங்கள் சுற்றிலும் விட்டா போயிடுறீங்க போலையே. அங்கே அவ்வளோதான் இருக்கே, மேலே போய்கிட்டே இருக்கீங்க. இந்த வாரேன் கைஸ், இந்த சைடு வியூ பார்த்துக்கங்க கைஸ். ஃப்ரெண்டு அங்கிட்ட ஏதோ நல்லா இருக்குன்றார் வியூ. எதுக்கு நிறையா பேருக்கு ஹில் ஸ்டேஷன் பிடிக்குதுன்றது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்லா ஜில்லுன்னு கிளைமேட், சுற்றிலும் மூச்சு வாங்குதுங்க, மேலே ஏற முடியல. இந்த சைடு வியூஸ் கைஸ், இங்கேருந்து இங்கிட்டும் வியூஸ் பார்க்கலாம் போல். தெரியுது. நாங்கள் எங்கே இருக்கோம் பாருங்கள். பைக்கை அங்கே பார்க் பண்ணோங்க, கீழே இந்த சைடு இருக்குது. இதுதான் ரோடு. அங்கே பார்க் பண்ணிட்டு அப்படியே வந்தோங்க. செம்மையாக இருக்கு. அடடடா சார், இங்கேயே படுத்துடலாம், இந்த புல்லுலேயே படுத்துடலாம். ரூம்லாம் நிஜமாக ரூமே தேவையில்லக்குண்ணா. எதுக்கு ரூம் போட்டோன்னே தெரில. நைட்டுக்கு மட்டும்தான் ரூமு சேஃப் இல்லைன்றதுக்காண்டி. எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது, காட்டெருமை ஏதோ ஏறி போன மாதிரி. நீங்கள் மாடத்தான் காட்டெருமைன்றீங்களா? எல்லாம் ஒன்று தான், நம்மளும் விலங்கு தான். அதை விட மோசமான விலங்கு நம்ம தான். செம்மையாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல அப்படியே ஒரு ஊஞ்சல் கட்டி அப்படியே படுத்துகிட்டே இந்த வியூஸ் பார்க்க செம்மையாக இருக்குங்க. செதுக்கியிருக்காங்க கடவுள் இந்த மாதிரி இடத்தெல்லாம்.
அந்த ஸ்பாட் நல்லா இருந்தது. பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு போலீஸ்காரனா வந்துட்டாங்க. அங்கே போகக்கூடாது போல, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போலங்க. எங்களுக்கு தெரில, எல்லாருக்கும் சரி நல்லா இருக்கே ஒரு வழி போகுதே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் மறுபடியும் அந்த போலீஸை வந்துட்டு இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட கீழே இறங்கி வந்துட்டோங்க. நம்மளும் கிளம்பியிருப்போம் சொல்லாட்டாலும், முடிஞ்சிருச்சு. இது என்னது டோலா? இதெல்லாம் நான் வரும்போது இல்லையே. குணா ரூட்டு கரெக்டா? தொட்டப்பிட்டான்னு காட்டு. நான் முன்னாடி வரும்போதெல்லாம் இல்லையே, இதெல்லாம் புதுசாக இருக்குந்தது. தொட்டப்பெட்டா ரோடு அதுவும் அங்கே தான் இருக்குது. முன்னாடிலாம் அது இல்லை குணா. நான் வரும்போது முன்னாடிலாம் அது இல்லை. ஒருவேளை வேற ரூட்ல எதுவும் போகணுமோ? முன்னாடி நான் வரும்போதெல்லாம் இப்படி இல்லை, இப்பதான். ஆஹா, என்ன ஒரு ஸ்லோப்புங்க. அடடா, இங்கே பாருங்க. எதுவும் ஸ்பாட்டாக இருக்குமோ? இவ்வளோ கார் நிற்கிது. கிடைக்கிற கேப்பில் எல்லாம் வண்டி நிப்பாட்டிடுறாங்க. குணா தொட்டப்பெட்டா வந்துட்டோம். இது தொட்டப்பெட்டான்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் இந்த டவர் தெரியல, அதில் நின்று தான் பார்க்கணும்னு வானுங்க. அதான் என்ன வண்டி, நானும் புதுசாக இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன் ரூட்லாம். ஆஹா, நமக்கு யாரும் இல்லையே வாங்கி கொடுக்க. பாருங்க, கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் அவ்வளோதான். செம்மையாக இருக்கும் இதெல்லாம் குழந்தைங்க போட்டா. கரடி மாமா, இது கரடியா குரங்கா பேயா? பாருங்க குணா, செம்மையாக இருக்கு ஸ்வெட்டரு. இதுக்கு எவ்வளோ குணா? எவ்வளோ இதுக்கு? 20. இப்போ இங்கே தேவையில்ல, இங்கே எடுக்கணுமா? ஆமாம். இப்போ இங்கே வெறும் 10 தான். ஒரு ஆளுக்கு 10. அதாங்க, ஒரு ஆளுக்கு 10 ரூபாங்க. தொட்டப்பெட்டா பீக், அது மேலே ஏறி பார்ப்போங்க. நாங்கள் போனது பைன் ஃபாரஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு. ஆனால் கூகுள் எங்களை கூட்டிகிட்டு வந்தது தொட்டப்பெட்டா. சரி, அதுவும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறதுனால அப்படியே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் வியூஸ். வியூ மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர். இங்கேருந்து பார்த்தா அந்த வியூ மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூரா, இங்கேருந்து பார்க்குற இந்த வியூ. சரி, மேலே போகலாமா? போகலாம். எவ்வளோ அங்கே பாருங்க, ஆத்தாடி 8652 ஃபீட்டு ஹைட்டில். இவ்வளோ ஹைட்டில் இருக்கோங்கண்ணா, இவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம். 8652 ஃபீட்டு, 2637 மீட்ரு. எவ்வளோ ஹைட்டில் இருக்கிறோம். ஃபுல்லாக ஃபோட்டோஸு. மேலேயும் கூட்டமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் காய்ஸ் வியூஸை. இங்கிட்டு பாருங்க போனா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்ணா வியூ. செம்மையாக இருக்க வியூ.
பா எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஊட்டி டவுனா எங்கேருந்து பார்க்குறது? முக்குர்த்தி சிகரம் பீக் எங்கே ஒன்று? அவலாஞ்சி டேம். இதைத்தானே அவர் சொன்னார், அவலாஞ்சி டேம். போகலாம். எங்கே கீழே போகணுமா? மேலே வந்து கீழே போகிறோங்க. ரொம்ப வெர்டிகலாக இருக்கு. என்ன மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துருச்சு? டெலஸ்கோப்லாம் இல்லையா? இதாங்க வியூஸ். அவ்வளோதான், மேலே ஏறி அங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. தொட்டபெட்டா பீக். டேமா? எந்த டேமு? தெரியாதுங்கண்ணா. அவலாஞ்சி வியூ இங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக மறைச்சிருச்சு மரம். எங்கே வியூ இருக்குது? அதான் ஒரு வேளை தான் நான் மேலே டெலஸ்கோப் இருக்குன்னு நினச்சோங்கண்ணா. உள்ள செம்மையாக இருக்கும் போல. அங்கேருந்து பார்க்கலாம் போலையே. அங்கேருந்து பார்க்கலாம் போலையே. இங்கே இருக்கு குணா. ஈஸ்ட் இந்த பக்கம் இருக்கு. இதுதான் ஈஸ்ட்டு. அது ஈஸ்ட்னா வெஸ்ட். இங்கே அப்போ இங்கே சன்செட்டும் பார்க்கலாம். ஆனால் இந்த போகமாட்டத்தில் இது மிஸ்டில் தெரியாது சன்செட்டு. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்கு வியூஸ். போகலாமாங்க? வேணாம், இதுவே நல்லா தான் தெரியுது. நம்ம பைன் ஃபாரஸ்ட் வந்தாச்சுங்க. கோப்ரோ ஆஃப் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் சார்ஜ் போட்டான், ஆனால் பார்த்தா ஆஃப் ஆயிடுச்சு. பைன் ஃபாரஸ்ட்டில் சும்மா ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடியும், பெருசாக எதுவும் இல்லை. பெரிய பெரிய மரம் கீழே அந்த லேக் வரைக்கும் போயிட்டு சுற்றி வர வேண்டியது. அங்கே குதிரை சவாரி ஒன்று வச்சுருப்பாங்களே. சரி போகலாம். அங்கே இருக்கா? சரி வாங்க போகலாம். காய்ஸ், இதுக்கு பர் அடல்ட்டுக்கு 30 ரூபீஸுங்க. டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே வரணும். கேமரா அலவுட் கிடையாது. நான் அந்த பாருங்கள் கோப்ரோவை தூக்கிட்டு வந்தேன். அதுக்கே அலோவ் பண்ணலை. கேட்டார், அது ஆஃப் ஆயிடுச்சுங்க, வேணா நீங்களே செக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணார். அங்கே போவோம். அந்த எல்லோரும் அங்கே போயிட்டு வராங்கல்ல, அங்கே போயிட்டு வருவோம். வாங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு. தனியாக இருக்காங்க, ஒரு கேம்பிங் மாதிரி போட்டு. அது கேம்பிங் கிடையாது, இவனுங்களாக தான் போயிருக்கிறாங்க. சொல்கிறேன், போய் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. தனியாக ஒரு கேங்காக போயிருக்காங்க. அங்கே பாருங்கள் கைஸ், அங்கே ஒரு கேங்காக ஆடிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக. நம்மளும் ஒரு 5 பேரோட வந்து அந்த மாதிரி ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்கலாம். இங்கே குதிரை சவாரிலாம் இருக்குங்க. முன்னாடி கூட்டிகிட்டு போனாங்க, இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரில. முன்னாடி இந்த வழியாக கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு. நான் போன டைம் வரும்போது தண்ணி கம்மியாக இருந்ததுங்க அதில். இப்போ லேக்கில் நல்லா தண்ணி நிறையா இருக்குண்ணா. முன்னாடி வரும்போது உள்ளே வரைக்கும் போனோங்கண்ணா, அங்கே வரைக்கும் போனோம். இப்போ லாஸ்ட் ஒரு 10 நாளாக நல்ல மழை. தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சு. குதிரை சந்தா கிடக்கு. கருப்பு குதிரை அங்கே இருக்குது. சரி சரி. குதிரை சவாரி இப்போல்லாம் இருக்க மாட்டேங்குது. சரி, இப்போ பண்ணுறதுல போல இருக்குது தண்ணி வந்தனால. முன்னாடி இந்த கரையோரமாக போயிட்டு வருவாங்க, பகலில் கிடையாது.
இங்கே பாருங்கள் அந்த குதிரையை வெக்கப்பட்டு நிற்கிது மரத்துக்கு பின்னாடி. கஷ்டப்பட்டு நிற்குதா பயத்தில் நிற்குதான்னு தெரியல. பார்க்குறத பாருங்களேன். அது ஒரு மாதிரியே ஒரு தூக்கம் வருதான்னு தெரியல. தூக்க காலத்தில் எத்தவங்க படுத்தவங்க பாவம். நல்லா இருக்கும் டிஷர்ட். இந்தா போகிறாங்க குதிரை சவாரி. இதில் தான் பாதை போல. அந்த குதிரை காலை பாருங்கள், எங்கே பாருங்கள், அது பிரேக் போட்டு போகிறத பாருங்கள். அப்படியே ஸ்லோவாக பின்காலை பாருங்கள், இழுத்து இழுத்து நடக்குது பாவம். மேடம் ஏதோ சொத்து விழுந்துருச்சுன்னா இங்கே பாருங்க நாயா நல்லா பையன் போல படுத்து கிடக்குது. செம்மையாக இருக்குது காய்ஸ். இங்கேருந்து பார்க்க சுற்றிலும் மலை, நடுவில் ஒரு லேக்கு. எங்கே வரீங்க? நடுவில் பாருங்கள் டவர் வச்சுருக்குறானுங்க, இபி டவர். இங்கே பாருங்கள் ஒரு ஃபேமிலி சாப்பிட்டு டயர்டாகி படுத்துட்டாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஃபுல் வியூ. ஹாய் கைஸ், ஷூட்டிங் ஸ்பாட் வந்தாச்சுங்க. இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட்டு, என்ட்ரன்ஸ். மேலே அந்த வழி ஒன்று போகுதுங்க, பார்த்தீங்கனாலே ஜிக்ஜாக்காக சூப்பராக இருக்குங்க. தூரமாக இருந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். சரி, இங்கேயும் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அப்படியே மேலே போய் கம்மி பண்ணுறாங்க. இதான் கைஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டு. இந்த தெரியுது பாருங்கள், இதுதாங்க டிக்கெட் கவுண்டு. அங்கே வாங்கிட்டு அப்படியே என்ட்ரி ஆகி அது அப்படியே இங்கே. இது நல்லா பெரிய மலைங்க, ரொம்ப ரொம்ப தூரம் இருக்குங்க. நம்ம மாடுக்கு சுற்றலாம். என்ன பாட்டு பாடுறாங்க? செம்ம ஸ்பாட்டு காய்ஸ். இந்த ரோடு தாங்க நான் சொன்னது. இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு ஜிக்ஜாக்காக தெரியும். இதே ரொம்ப தூரமாக இருந்து இல்லை மேலே டாப் வியூவில் இருந்து ட்ரோன்லாம் வச்சு பார்த்தோம்னா சூப்பராக இருக்குங்க. அது இங்கே பாருங்கள் பேக்ரவுண்டு. அதான் நம்ம வந்த ரோடு. வண்டி அங்கே தான் பார்க் பண்ணியிருக்கோம் என்ட்ரன்ஸில். நான் பேசுகிறது கேட்குமா? கம்மியாக தான் இருக்கும், எடிட்டில் தான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிக்கணும். இனிமேல் கத்தி பேசுவோம். இதுக்கும் கால் வலிக்க ஆரம்பிச்சிடும் மேலே ஏறிட்டு இறங்கினோம்னா. செம்ம டயர்டாக இருக்கும். படுத்தோம்னா அவ்வளோதான். போகலாங்கண்ணா, இந்த மலைக்கு அந்த பக்கம் போவோம். இந்த மலையை கடந்து அந்த பக்கம். என்ன அவன் குரங்க விரட்டிக்கிட்டு இருக்கிறானா? கடிச்சு கடிச்சிட போகுதுடா. ஆமாம், குரங்கு விரட்டிட்டு ஓடிட்டு இருக்கிறான். அது ஏதோ வாயில் கவிட்டு ஓடுது. அது ஆக்சுவலாக ஏதோ போட்டு சாப்பிட கருதெல்லாம் போட்டுருக்காங்க. சகதியாக இருக்கும். அந்த அளவுக்கு சகதி இருக்காது. இந்த புல் இதில் அப்படி இருக்கும். மாடெல்லாம் நிறைய வந்துருக்கு. மாடாச்சு பாருங்க. இல்லை காட்டெருமையா? காட்டெருமை வராதுங்கிட்டு இது ஃப்ளாட்டாக தான் இருக்குது சர்ஃபேஸு. இங்கே பாருங்கள் கைஸ், மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறோம். செம்ம பிளேஸுங்க. அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்கோங்க. காலு தான் வலிக்குதுங்க, ஆல்ரெடி டயர்டு. நேற்று நைட்லாம் 3 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன். மலையோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இது மலையோட அந்த பக்கம், அடுத்த பக்கங்க, மலையோட அடுத்த பக்கம். அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே மேலே ஏறி நம்ம வந்த பாதையை காட்டுறேன், என்ட்ரன்ஸை. செம்மையாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இங்கே 17 இருக்குங்க, 17 டிகிரி செல்சியஸில் இருக்குது.
செம்ம ஜில்லுன்னு இருக்கு. நம்ம வீட்டில் ஏசி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குங்க. இதுதாங்க நம்ம வந்த பாதை. இன்னும் கீழே போகணும். அங்கே தெரியுது பாருங்கள் ரோடு, அங்கே வரைக்கும் போகணுங்க. அங்கே பாருங்கள் சொர்க்கமே தெரியுது. இதுதாங்க ஹேவன். ஃபுல்லாக மிஸ்ட்டு. அங்கே பாருங்கள் அது ஃபுல்லாமே மவுண்டன் தான், ஆனால் மிஸ்ட்டுங்க. இங்கேருந்து பார்க்க மவுண்டனே தெரில. நிஜமாலுமே அது ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குங்க அந்த இடம்.